ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்ச நாள் ஆகுது சமையல் வீடியோ போட்டு. இன்னும் வந்து சமையல் வீடியோ போடலான்னு சொல்லி நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் காலையில் எழும்பி ஒரு பக்கம் வந்து பால் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, ஒரு பக்கம் வெந்நி கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இட்லிக்கு வந்து நான் வந்து இட்லி குட்டத்தில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி வந்து இப்போ வந்து தண்ணி கொதிச்சதை வந்து நம்ம வந்து இட்லி வந்து மாவு வந்து தட்டில் வீற்றி இட்லி வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு கப்புக்கு ஒரு 2 கப்பு அளவு, கப்புக்கு 2 கப்பு அளவு அரிசி, அரை கப்பு உளுந்தை எடுத்து இந்த 4 நாளைக்கு வந்து இந்த தட்டுக்கு வந்து 4 நாள் இட்டு தான் அவிச்சிட்டே இருக்கேன். 6 இட்லி வச்சு பிள்ளைங்களுக்கு எனக்கு வச்சு ரெகுலராக வந்து நான் வந்து 4 நாளாக தொடர்ந்து இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவிச்சிட்டு இருக்கேன். குட்டி பேபிஸ்கள் வந்து இட்லினா விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை கிட்ட வந்து பாதி அங்கே இருக்குது, பாதி இங்கே இருக்குது. அதனால் சரி அவங்க ஒரு இட்லியாவது சாப்பிட்டு சொல்லிட்டு இட்லியே நம்ம ரெகுலராக வந்து அவிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரெகுலராக இட்லி தினாது சாப்பிட பிடிக்கல தான், இருந்தாலும் என்ன பண்ணாருக்கு பிள்ளைங்களுக்காக வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இட்லி வந்து பண்ணாச்சு. இன்னும் வந்து நம்ம வந்து இந்த குழம்பு வந்து எதுவுமே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பருப்பு குழம்பு, வெள்ளரிக்காய் போட்டு பருப்பு குழம்பு தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நம்ம வந்து இன்னும் வந்து காலையில் வந்து இட்லிக்கு வந்து நான் வந்து எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு குழம்புக்கு நான் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணேன், நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய், மஞ்சள் பொடி, காயப்பொடி, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் தேவையான வாட்டர் விட்டு கொதிக்க வச்சு அப்புறம் வந்து கடுகு அடித்து இறக்குனா வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து சூப்பரான வந்து பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நான் வந்து பருப்பு குழம்பு வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து சிக்கன் வந்து எடுக்கலை. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரையில, அதனால் வந்து ஓகே இன்னும் வந்து சிக்கன் எடுக்கலை. எடுத்த தடவை யாருமே இல்லை, அதனால் சிக்கன் வந்து எடுக்கவே இல்லை. இன்னும் வந்து இருந்த காய்கறியெல்லாம் வந்து எடுத்து சமையல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி எது போல் இருக்குது, அதை நாளைக்கு சமையல் பண்ணால் காய்கறி தீர என்ன நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து காய்கறி வந்து வாங்கி அடுத்தது ஒரு வாரத்துக்கு நம்ம சமையல் பண்ண வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக நமக்கு வந்து காய்கறி இருக்க தான் செய்யும். மண்டே வந்து கொஞ்சம் அதிகமாக காய்கறி வரனால நம்ம மண்டே போய் வாங்கும்போது கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் அதில் வந்து காய்கறி வாங்கியது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு வலதனங்காய் இருந்து அந்த வலதனங்காயை வந்து எடுத்து வெட்டி வலதனங்காய் வந்து பொரியலும் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராக வந்து வலதனங்காய் எடுக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே வந்து சூத்தை வந்து இருக்குது. இந்த தடவை வந்து இன்னும் வந்து நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வலதனங்காய். அதை வந்து இப்போ வந்து ஒரு பொரியலும் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அவியல், ஏற்கனவே இந்த வாரத்தில் ஒரு நாள் அவியல் தான் வச்சேன். இப்போவும் கொஞ்சம் காய்கறி கிடந்து இனி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சரி இனி வாடி தானே போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்த காய்கறி எடுத்து சூப்பராக வந்து ஒரு காய்கறி அவியலை வந்து நான் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த காய்கறி அவியலுக்கு பீன்ஸு, அப்புறம் வந்து சீனி அவரைக்காய், ஒரு கத்திரிக்காய் இருந்து, அடுத்தது வந்து கொஞ்சம் புடலங்காயை வந்து போட்டு வந்து ஃபஸ்ட்டு அரிஞ்சு வேக வச்சுட்டு அப்புறம் அது கொஞ்சம் வெந்ததை வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காயை வந்து வேக வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளரிக்காய் வெந்ததும் ஒரு தக்காளியை போட்டு அதில் வேக வச்சுட்டு அது கொஞ்சம் வெந்ததை வந்து தேவையான அளவு புளியை ஊற்றி அது வந்து கொதித்ததை வந்து நம்ம வந்து இந்த அவியலுக்கு தேவையான மசாலா, ஜீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல், அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவியலுக்கு நான் வந்து மசாலா எடுத்துருக்கிறது. இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 அடி அடைச்சிட்டு இதில் போட்டு கிண்டி அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை அதில் பொடி பொடியாக நறுக்கி போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தூவி இறக்குனா வந்து என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான வந்து காய்கறி அவியலை வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நான் அவியல் வைப்பேன். இன்னும் வந்து இந்த அவியலில் வந்து என்ன மிஸ்ஸிங்னா வாழைக்காய் மிஸ்ஸிங் அவிச்சு, இல்லாட்டா வாழைக்காயும் கொஞ்சம் வந்து கேரட்டை போட ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அது இல்லாதனால இருக்கிறத வச்சு நான் வந்து சூப்பராக வந்து ஒரு அவியல் வந்து பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதுதான் எங்கள் வீட்டில் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்கிறத மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோனும் உங்கள்கிட்ட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.